அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒரு நண்பர் கேட்டார், நான் துறவரம் ஆக வேண்டும், துறவியாக வேண்டும், சந்நியாசி ஆக வேண்டும் என்பது. துறவரம் என்பது சாதாரண விஷயங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக இன்ப துன்பங்களில் மனதை செலுத்தாமல் ஒரு ஆன்மீக ஈடேற்றத்தை நோக்கமாக கொண்டவர்தான் இந்த ஆசையை விட்டவரை சந்நியாசி என்பர். துறவிகள் பெரும்பாலும் காவி உடை அணிவது வழக்கம். எங்களுக்கு தோன்றி மறையாத என்றும் இருக்கும் சிவனே எங்களுக்கு தெய்வம், எங்களுக்காக, எங்கள் இனத்திற்காக, இந்த மனித சமுதாயத்திற்காக, எல்லா உயிர்களுக்காக பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரே துறவி. ஆக துறவரம் என்பது நம்முடைய அகம், நம்முடைய உடை, உருவம் இதற்கெல்லாம் மதிப்பு கொடுக்காமல் அலங்காரத்தில் நாட்டம் வைக்காமல் நம்மை பற்றி கவலைப்படாமல் உலக நன்மைக்காக, பிறர் நன்மைக்காக எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனே துறவி. நீண்ட பதிவாக இருக்கும், ஆகவே சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அன்பே கடவுள். நமது நாட்டின் நலமே நம் நலம். அப்படி வாழும் ஒருவனே இந்த நாட்டின் சிறந்த மனிதனாவான். நாம் ஒரு அழகுக்கு அடிமையாகாமல், ஆசைக்கு அடிபணியாமல், நம்முடைய எல்லா நேரங்களிலும் சிவனை நினைத்தே நாம் தவம் புரிய வேண்டும்.